2024 குரூப் 4 எக்ஸாமில் சயின்ஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பற்றியும் அதுக்கான ஆன்சர் என்ன, அது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ தான் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே சொல்லி பார்த்தலாமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 162 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தக்காளின்னு சொல்லிட்டு அதில் இருக்க அமிலத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திராட்சையில் இருக்கிற அமிலம் பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலேயும் கொடுத்துருக்காங்க தக்காளிக்கு, கீழேயும் கொடுத்துருக்காங்க. தக்காளி ஆக்சாலிக் அமிலம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, திராட்சை வந்து டார்டாரிக் அமிலம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா முக்கியமான லெசன். சரிங்களா? அமிலங்கள் காரங்கள் அப்படின்ற டாபிக் கீழே வரும். சயின்ஸில் இது ஒரு முக்கியமான லெசன். இந்த லெசன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.